என்னோட ஒரு கேள்வினா, எதுக்கு பெத்தவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போகணும்? அதுதான் என்னோட மிகப்பெரிய கேள்வி. இதுல அவங்க எதை செஞ்சாங்கன்ற சொல்றதுக்கான எந்த ஒரு தவறுமே கிடையாது. முழுக்க முழுக்க தவறே நம்ம மேல மட்டும்தான். இந்த நடிகர் கூட ஏன் போறீங்க ஃபர்ஸ்ட்? அது யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு இழப்பு விஜய் வீட்டுல இல்ல, எந்த கட்சிக்காரவங்க வீட்டுல இல்ல. இழப்பு விஜயோட பிரச்சாரம் நடந்திருக்கு. இந்த பிரச்சாரத்துக்கு கரூர்ல உள்ள பொதுமக்கள் மட்டும் இல்லாம நம்ம மோகனூர், நாமக்கல்ல இருந்து எல்லா பொதுமக்களும் போயிருக்காங்க. இதை தாண்டி எதுக்கு நான் என்னோட ஒரு கேள்வினா, எதுக்கு பெத்தவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போகணும்? அதுதான் என்னோட மிகப்பெரிய கேள்வி. இதுல அவங்க எதை செஞ்சாங்கன்ற சொல்றதுக்கான எந்த ஒரு தவறுமே கிடையாது. முழுக்க முழுக்க தவறே நம்ம மேல மட்டும்தான். நம்ம போனது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இப்ப பொதுக்கூட்டம் மாநாடுங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பிளேஸ புடிச்சு அங்க 100 சேரை போட்டு உட்காந்து மாநாடை நடத்துவாங்க. பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே போறது. அது இளைய தளபதி விஜய் ஒரு சினிமா சேர்ந்த ஆக்டர். நார்மலாவே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியோ யூடியூப் செலிபிரிட்டி வந்தாலும் அதை பார்க்க 1,00,000 பேர் போறோம். அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு பிரபல ஒரு நடிகர் வரும்போது அதை பார்க்க எத்தனை ஜனங்கள் கூடும். ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றாங்க. தண்ணி இல்லைங்கிறாங்க. முக்கியமா ஆக்சிஜன் வெளியே போக முடியாம எல்லாரும் செத்துட்டாங்க. ரீசன் அதுதான், ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி. இப்ப இறந்த கிருத்திக் எங்க வீட்டுலதான் பிறந்து, எங்க வீட்டுலதான் எங்க சித்தப்பா வீட்டுல குடியிருந்தாங்க. அங்கதான் வளர்ந்தாங்க. சின்ன பையன். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு மரணம். கரூர்ல எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெரியவங்க நீங்க கண்ணால பாக்குறீங்கல்ல. இதே கையெடுத்து கேட்கிறேன், தயவு செய்து இனிமே பிரச்சாரம் மாநாடு இந்த 300 ரூபாய் கொடுக்குறாங்க, 200 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு யாரும் போகாதீங்க. முக்கியமா உங்களோட குழந்தைங்க, படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெறி, நடிகர் வெறி, விஜய் எந்த நடிகராக கூட ஏன் போறீங்க ஃபர்ஸ்ட்? அது யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு இழப்பு விஜய் வீட்டுல இல்ல, எந்த கட்சிக்காரவங்க வீட்டுல இல்ல. இழப்பு புள்ள போன நம்ம வீட்டுல மட்டும்தான். தயவு செய்து சொல்றேன், இனிமே கட்சியில அங்க 200 தராங்க 300 தராங்க சொல்லி யாருமே போவாதுன்னு கையெடுத்து கேட்டுக்கிறேன். தயவு செய்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.